மத்திய கிழக்கில் இருக்கின்ற முக்கியமான 2 நாடுகளை இலக்கு வைத்து இன்று வியாழக்கிழமை பிற்பகல் வேளையில் ஈரான் மறுபடியும் தங்களுடைய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். இந்த 2 நாடுகளிலும் இருக்கக்கூடிய முக்கியமான எண்ணெய் தளங்களை இலக்கு வைத்து இந்த ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. முதலாவது நாடு எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் குவைத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான 2 எண்ணெய் வள நிலையங்கள். ஒன்று மீனா அப்துல்லா என அழைக்கப்படுகின்ற எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் மீனா அப்துல்லா. 2வது இடம் எதென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் மீனா அல் அமாதி. இந்த இரண்டுமே எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்கள். இவை இரண்டையும் இலக்கு வைத்து இன்று ஈரானில் இருந்து வியாழக்கிழமை பிற்பகல் வேளையில் ட்ரோன் தாக்குதல்கள் இடம்பெற்றிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கின்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த ட்ரோன் தாக்குதல்கள் நேரடியாகவே இந்த நிலையங்களை தாக்கியிருப்பதாகவும் சேத விவரங்கள் குறித்த விவரங்கள் உடனடியாக வெளியாகவில்லை எனவும் அங்கிருந்து கிடைக்கின்ற செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த 2 எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையங்களுமே மிக மிக முக்கியமான குவைத்தை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமானவை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் நாளொன்றுக்கு ஒரு நாளைக்கு 8 லட்சம் பரல்கள் 800,000 பரல்கள் கச்சா எண்ணெயை சுத்திகரிக்கக்கூடிய ஆற்றல் கொண்டவை இந்த 2 நிலையங்களும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த 2 நிலையங்களையும் இலக்கு வைத்து தாக்குதல் நடத்தப்பட்டமை பெரும் அதிர்வலைகளை உருவாக்கி இருக்கிறது. இது குவைத்தில் நடந்த சம்பவம். அடுத்ததாக சவுதி அரேபியாவில் இருக்கின்ற முக்கியமான எண்ணெய் வள நிலையத்தையும் இலக்கு வைத்து இன்று ஈரானால் தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. எங்கென்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவினுடைய மற்ற பக்கம், அதாவது கல்ஃப் பக்கம் இல்லாமல் மற்ற பக்கம் இருக்கக்கூடிய செங்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய யான்பு துறைமுகம், அந்த யான்பு துறைமுகத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய சாம்ரெஃப் ரிஃபைனரி, சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு எரிபொருள் சுத்திகரிப்பு நிலையம் சாம்ரெஃப், அதனை இலக்கு வைத்தும் இன்று தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது. இந்த 2 தாக்குதல்களினுடைய சேத விவரங்கள் முழுமையாக அளக்கப்படவில்லை. அது சம்பந்தப்பட்ட பணிகள் இடம்பெற்று வருவதாக 2 நாடுகளிலும் இருந்து செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஈரானில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய பொருளாதார முதுகெலும்பாக இருக்கும் சவுத் பார்ஸ் எண்ணெய் வயலை இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. அதன் மீது தாக்குதல் நடத்தியிருந்தது. அதனை அடுத்து ஈரான் உடனடியாக அந்த எச்சரிக்கையை விடுத்திருந்தது. மத்திய கிழக்கில் இருக்கக்கூடிய ஏனைய நாடுகளை நாங்கள் தாக்குவோம் என்று சொல்லி அடுத்து வரும் சில மணி நேரங்களில் தாக்குதல் நடத்தப்படும் என்று சொல்லி சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த தாக்குதல்கள் நேற்று புதன்கிழமை இரவு தொடக்கம் வியாழக்கிழமை அதிகாலை வரை தொடர்ச்சியாக பல நாடுகள் மீது தாக்குதல்கள் நடைபெற்றிருக்கின்றன. இதற்கு முதல் போட்ட காணொளிகளில் அந்த தாக்குதல் விவரங்களை நாங்கள் விரிவாக விளக்கமாக பார்த்திருக்கிறோம். அந்த தாக்குதல் நடந்து முடிஞ்ச பிறகு இன்றைக்கு வியாழக்கிழமை அதிகாலை வேளையில் ஈரானில் இருந்து இஸ்லாமிய புரட்சிகர காவல் படையால் மற்றொரு எச்சரிக்கை ஒன்று வெளியாகி இருந்தது. என்னன்னு சொன்னா, இந்த தாக்குதல்கள் இதோட ஓய போறதில்லை, இன்னும் ஒரு சுற்று தாக்குதல்கள், அடுத்த கட்ட தாக்குதல்களையும் நாங்கள் நடத்துவோம் என்று சொல்லி இன்று அதிகாலை வேளையில் அறிவித்திருந்தார்கள். சொன்னபடியே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைக்கு வியாழக்கிழமை பிற்பகல் வேளையில் குவைத் மீதும் சவுதி அரேபியா மீதும் இந்த 2 தாக்குதல்களும் நடத்தப்பட்டிருக்கின்றன. இது முழுக்க இஸ்ரேல் நேற்று நடத்திய அந்த தாக்குதலுக்கு ஒரு பழிவாங்கும் விதமாகவும் ஒரு அடையாள எதிர்ப்பை காட்டும் விதமாகவும் தான் இந்த தாக்குதல் இடம்பெற்றிருப்பதாகவும், மற்றும்படி அயல் நாடுகளில் உள்ள எண்ணெய் வளங்களை தாக்குகின்ற நோக்கம் தங்களுக்கு கிடையாது எனவும் ஈரான் மீண்டும் அறிவித்திருக்கின்றது. இது சம்பந்தமாக ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி ஒரு முக்கியமான அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். என்ன சொல்லியிருக்கார் சொன்னா, எங்களுடைய எண்ணெய் வயல்களையும் எண்ணெய் உற்பத்தி நிலையங்களையும் இலக்கு வைத்து அமெரிக்காவோ இஸ்ரேலோ தாக்குதல் நடத்துகின்ற போது நாங்கள் கட்டாயம் பதில் தாக்குதல் நடத்தியே தீருவோம். எக்காரணம் கொண்டும் இந்த பொருளாதார இலக்குகளை நீங்கள் தாக்கவே கூடாது. அப்படி தாக்கினால் எதிர்காலத்திலும் இன்னும் தாக்குதல்கள் கடுமையாக தொடரும் என்று சொல்லி அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கின்றார். அவருடைய அந்த ட்வீட்ல இன்னும் ஒரு முக்கியமான வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னா, இது ஈரானினுடைய பலத்தினுடைய ஒரு பகுதி தான். அதாவது ஈரானுடைய ராணுவ பலத்தின் ஒரு சிறிய பகுதியை பயன்படுத்தித்தான் இந்த தாக்குதல்களை நாங்கள் மேற்கொண்டிருக்கிறோமே தவிர எங்களுடைய நட்பு நாடுகள் கேட்டுக்கொண்டதன்படி எண்ணெய் இடங்களை தாக்க வேண்டாம் என எங்களுடைய நட்பு நாடுகள் கேட்டுக்கொண்டதற்கு அமைவாக அவர்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு கொடுக்கும் விதமாக நாங்கள் ஒரு அடையாள தாக்குதலை தான் நடத்தியிருக்கிறோமே தவிர எங்களுடைய எண்ணெய் வயல்களோ எண்ணெய் உற்பத்தி சாலைகளோ தொடர்ந்து தாக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய முழு பலத்தையும் பயன்படுத்தி எதிர்காலத்தில் மேலும் பல தாக்குதல்களை நடத்துவோம் என ஈரானினுடைய வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அராக்ஷி அறிக்கையில் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் நேற்று இரவு முதல் இடம்பெற்று வருகின்ற இந்த தாக்குதல்களை அடுத்து, அதாவது எண்ணெய் உற்பத்தி மையங்கள் தாக்கப்படுவதை அடுத்து இப்பொழுது கச்சா எண்ணெய்க்கான விலை மேலும் அதிகரித்திருக்கிறது. அதாவது நேற்று பிற்பகலில் இருந்து 35% அதிகரித்திருக்கிறது. அதாவது பிரெண்ட் கச்சா எண்ணெயினுடைய விலை ஒரு பெரலுக்கு $119 வரைக்கும் உயர்ந்ததாக சொல்லப்படுகிறது. எனவே இது 35% அதிகரிப்பாகும். நேற்று இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்துவதற்கு முதல் ஈரானினுடைய சவுத் பார்ஸ் பகுதியை இலக்கு வைத்து இஸ்ரேல் தாக்குதலை
நடத்துவதற்கு முதல் $92 இருந்தது ஒரு பேரல் கச்சா எண்ணெய், இப்பொழுது $119 அதிகரித்திருப்பதாக செய்திகள் வெளியாகி இருக்கின்றன. இதற்கிடையில் பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் அவசரமான வேண்டுகோள் ஒன்றை வைத்திருக்கின்றார். அதாவது அமெரிக்கா, இஸ்ரேல், ஈரான் ஆகிய 3 நாடுகளுக்கும் அவசரமான ஒரு வேண்டுகோள் ஒன்றை வைத்திருக்கின்றார். தயவு செய்து இந்த 3 நாடுகளுமே பொருளாதார இலக்குகளை, எண்ணெய் நிலையங்களை, எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்துவதை உடனடியாக நிறுத்தணும். இப்படியே மாறி மாறி எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் தாக்கப்படுமாக இருந்தால் அது கடுமையான பொருளாதார நெருக்கடியையும் கடுமையான எண்ணெய் நெருக்கடியையும் சர்வதேச ரீதியாக உருவாக்கும். எனவே உடனடியாக அனைத்து நாடுகளும் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி பிரான்சினுடைய ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் அவர்கள் வேண்டுகோள் வைத்திருக்கின்றார். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இன்றைக்கு வியாழக்கிழமை அதிகாலை வேளை, பிரித்தானிய நேரம் அதிகாலை வேளையில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றார். இந்த தாக்குதல்கள் சம்பந்தமாக, அதாவது இஸ்ரேலால சவுத் பார்ஸ் பகுதியில் நடத்தப்பட்ட தாக்குதல் சம்பந்தமாகவும், பிறகு ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் உற்பத்தி நிலையங்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதல் தொடர்பாகவும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதாவது ஈரானினுடைய சவுத் பார்ஸ் எண்ணெய் வயல் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்த போறது எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு சொல்லாமல், எங்களுடைய அனுமதி இல்லாமல் இஸ்ரேல் தங்களுடைய இஷ்டத்துக்கு அந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறார்கள். அதாவது மத்திய கிழக்கில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கிற இந்த போர் சூழல் காரணமாக, அதனால் எழுந்த கோபம் காரணமாக இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தி இருக்கிறது என்று சொல்லி அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள் சொல்லியிருக்கிறார். ஈரான் ஏனைய மத்திய கிழக்கு நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்களை தொடர்ச்சியாக தாக்குமாக இருந்தால் நாங்களும் பதிலுக்கு தாக்குவோம், முன்பை விட அதிகமாக சவுத் பார்ஸ் முழுவதையுமே அழித்து தரைமட்டமாக்குவோம் என சூளுரைத்திருக்கின்றார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள். ஆனால் நாங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தோம் சொன்னா இந்த எண்ணெய் நிலையங்கள் மீதான தாக்குதலை முதல்ல ஆரம்பிச்சதை இஸ்ரேல் தான், ஈரான் ஆரம்பிக்கல, இஸ்ரேல் தான் ஆரம்பித்தது. அதுக்கு பதிலடியாத்தான் ஈரான் இந்த தாக்குதலை நடத்துகிறது. எனவே டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய சவால் யாரை நோக்கியதுன்றது இங்க இருக்கக்கூடிய முக்கியமான கேள்வியாக இருக்கிறது. ஒருவேளை அவருக்கு தவறான தகவல் கொடுக்கப்பட்டதா என்னன்னு தெரியல. எனவே ஈரானினுடைய நிலப்பாடு ஒன்றே ஒன்றுதான், நாங்கள் எங்களுடைய பக்கத்து நாடுகளில் இருக்கக்கூடிய எண்ணெய் வளங்கள் மீது தாக்குதல் நடத்துகிற நோக்கம், அப்படியான ஒரு சிந்தனை எங்களுக்கு கிடையவே கிடையாது. ஆனால் எங்களுடைய நிலையங்கள் தாக்கப்படுமாக இருந்தால் நாங்கள் பதிலுக்கு தாக்குவோம். இவ்வளவுதான் ஈரான் தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே எந்த நாடுகளில் இருக்கக்கூடிய எந்த எண்ணெய் வளங்களும் தாக்கப்படக்கூடாதுன்றதான் எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது. மத்திய கிழக்கில் இடம்பெற்று வருகின்ற இந்த தாக்குதல்கள், மோதல்கள் சம்பந்தமாக இன்று அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் சில முக்கியமான தகவல்களை வெளியிட்டிருக்கின்றார். 6 முக்கியமான தகவல்களை அவர் சொல்லியிருக்கின்றார். அவற்றினுடைய ஒரு தொகுப்பை பார்க்கலாம். முதலாவதாக என்ன சொல்லியிருக்கார் என்று சொன்னா, இதுவரைக்கும் அமெரிக்க தரப்பில் இருந்து 7000க்கும் அதிகமான தாக்குதல்கள் நடத்தப்பட்டிருப்பதாக, இந்த தாக்குதல்கள் அனைத்துமே துல்லியமான தாக்குதல்கள் என்று சொல்லியும், ஈரான்ல தெரிவு செய்யப்பட்ட பல இலக்குகளை தாங்கள் தாக்கி அளித்திருப்பதாகவும், இதன் மூலம் ஈரானினுடைய ராணுவ ஆற்றலின் 90% தாங்கள் குறைத்திருப்பதாகவும் அவர் சொல்லியிருக்கின்றார். தற்பொழுது ஈரானிடம் இருப்பது வெறும் 10% போராற்றல் மட்டும்தான், 90% நாங்கள் குறைத்திருக்கிறோம் என்று சொல்லி அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையில் இன்னும் ஒரு முக்கியமான விஷயம், 120க்கும் அதிகமான ஈரானிய போர்க்கப்பல்களை தாங்கள் தாக்கி மூழ்கடித்திருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த 120க்கும் மேற்பட்ட கப்பல்கள் சேதமடைந்தோ அல்லது மூழ்கடிக்கப்பட்டோ இருப்பதாகவும், இதன் மூலம் ஈரானிய கடற்படையினுடைய திறன் முற்றுமுழுதாக குறைக்கப்பட்டிருப்பதாகவும் பீட் ஹெக்ஸட் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அதே வேளையில் இன்னும் ஒரு விஷயம், தரையிலிருந்து கிடைக்கின்ற துல்லியமான புலனாய்வு தகவல்கள், ஈரானுக்கு உள்ளிருந்து தங்களுக்கு கிடைக்கின்ற துல்லியமான புலனாய்வு தகவல்களை அடுத்து தாங்கள் பல தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாகவும், குறிப்பாக நிலத்துக்கடியில் அண்டர் கிரவுண்டில் இருக்கக்கூடிய ஈரானினுடைய ஏவுகணைகள் தாக்குதல் நடத்துவதற்காக வெளியே வருகின்ற போது வெளியே வந்த அடுத்த நிமிஷமே அவற்றின் மீது தாங்கள் கண்டறிந்து தாங்கள் தாக்குதல் நடத்தி அளிப்பதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். எனவே பல இடங்களில் ஈரான்ல நிலத்துக்கடியில் பல ஏவுகணைகள் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாகவும், அவை ஏவுகணைகள் மட்டுமல்லாமல் ஏவுகணை நகரங்களாக இருப்பதாகவும் நாங்கள் ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கிறோம். அப்படியான ஏவுகணைகள் தாக்குதலை மேற்கொள்வதற்காக கட்டாயம் வெளியில வரணும். அப்படி வெளியில வருகின்ற சந்தர்ப்பத்தில் அந்த வெளியில வந்த உடனேயே தாங்கள் கண்டறிந்து தாக்குதல்களை மேற்கொண்டு வருவதாக அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் குறிப்பிட்டிருக்கின்றார். அதே வேளையில் தங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற இந்த யுத்தத்தில் பல கூட்டாளி நாடுகள் தொடர்ச்சியாக உதவிகள் செய்து வருவதாகவும் பீட் ஹெக்ஸட் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அந்த நாடுகளினுடைய பெயர்களை குறிப்பிட்டிருக்கின்றார். யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், ஐக்கிய அமீரகம், அதே போல கட்டார், பஹ்ரைன், குவைத், சவுதி அரேபியா, இந்த நாடுகள் அனைத்துமே தங்களுக்கு தாராளமாக உதவிகளை செய்து வருகின்றன என்று சொல்லி பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸட் அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கின்றார். இதுக்கிடையில அமெரிக்காவினுடைய ராணுவ தலைமையகம் பென்டகன் அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை, ஜனாதிபதி மாளிகையிடம் $200 பில்லியன் அவசர உதவி கேட்டிருந்ததாக இன்று காலை வெளியிட்டிருந்த காணொலியில சொல்லியிருந்தான். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா பீட் ஹெக்ஸட் அதனை ஒப்புக்கொண்டிருக்கிறார். ராணுவ தேவை
தேவைகளுக்காக, அவசர தேவைகளுக்காக $200 பில்லியன் வந்து தாங்கள் வேண்டுகோளாக வைத்திருப்பதாகவும் அந்த பணம் கிடைக்கும் என்று சொல்லி தாங்கள் எதிர்பார்ப்பதாகவும் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் பீட் ஹெக்ஸத் அவர்கள் குறிப்பிட்டுள்ளார். யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக் கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள, செய்திகளையும் ஆய்வுகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.